ஈரோடு தொகுதி உங்களுக்கு தெரியும், திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கைகளை வந்து வளர்த்தெடுத்த ஒரு தொகுதி. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, வைகோ அவர்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்னுடைய கொள்கை காவலரை இறந்துட்டேன் அப்படின்னா, சொத்து மதிப்பில் வந்துட்டு எத்தனையோ கோடி 583 கோடி அஃபீஷியலாகவே காமிச்சிருக்கிறாரு. ஆனால் எந்த கட்சியில் சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்திருக்கிறாரு. இதாவது அவ்வளவு முக்கியமான விஷயம் இதில். உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி Phase 7 புக்கிங் ஸ்டார்டட். PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். வணக்கம் நிருபன். வணக்கம் கோபால். இப்போ நம்ம ஈரோடு தொகுதியை பொறுத்து பார்க்கலாம். ஈரோடு தொகுதி உங்களுக்கு தெரியும், திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கைகளை வந்து வளர்த்தெடுத்த ஒரு தொகுதி. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர் வந்து காலமாயிட்டார். அது வந்து உண்மையிலே ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அவர் ஏன் அதை பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் எம்பி தொடர்ச்சியாக வந்து ஒரு மக்கள்கிட்ட நல்லா அறியப்பட்டவர் கணேசமூர்த்தி. அவர் வந்து மதிமுக சார்பில் மதிமுகவுக்கு ஈரோடுல ஒரு நல்ல செல்வாக்க மதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆமா வைகோவுடன் பயணித்தவர். அது மட்டும் இல்ல, திராவிட சித்தாந்தத்துல ரொம்ப ஆழமான ஒரு கொள்கை பற்று. அவர் வைகோ அவர்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்னுடைய கொள்கை காவலரை இறந்துட்டேன் அப்படின்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தார். அந்த அளவுக்கு ஒரு பற்று உள்ள வருது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவர் வெளியே வரும்போது, வைகோ வெளியே வரும்போது ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு அந்த மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து வளர்த்தெடுத்தவரில் ஒரு பிரதானமான ஆள் அப்படிங்கிறதான் அவரை சொல்லணும். அதனால் கணேசமூர்த்தி வந்து விரும்பினார். இப்போ எப்படி தனுஷ்குமாருக்கு வந்து 2026 ஒரு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களோ, அதே மாதிரி இவருக்கும் வந்து மதிமுகவுக்கு தான் உங்களுக்கு தெரியும், ஒரே சீட்டு தான் இந்த தடவை மக்களவைத் தொகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு சீட்டு திருச்சிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கு. அது ஒரு பையனுக்கு போயிடுச்சு. ஒருவேளை 2 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் கணேசமூர்த்தி அவர்களே வந்து போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ ஈரோடை பொறுத்தோம் அப்படின்னா 6 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தோன்னா, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, இது 3 வந்து அந்த மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடியது ஈரோட்டில். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மக்களவை தொகுதி அப்படின்னா 3 மாவட்டமாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று இந்த பக்கம் ஈரோடு, அதில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி 3. அதே போல் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய தாராபுரம் ஒரு தனி தொகுதி. தாராபுரம் வந்து அதான் அது வந்து அது இதாவது அவ்வளவு முக்கியமான விஷயம் இதில். அது வந்து தாராபுரம் தனி தொகுதி. அதே போல் காங்கேயம், அதுவும் ஒரு எப்படி தொகுதின்னு உங்களுக்கு தெரியும். அதை விட்டாச்சு அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மொடக்குறிச்சியும், நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையமும் இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என்னென்னா, மூப்பே சாமிநாதன் வெள்ளக்கோயிலில் வந்து இருக்கிறார். அவர் ஒரு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர். கைல்வெளி செல்வராஜ் அவங்க வந்து தாராபுரம் தனி தொகுதியில இருக்கிறாங்க. முத்துசாமி வந்து ஈரோடு மேற்குல வந்து இருக்கிறாரு. ஆமா, அதனால இப்ப என்னன்னா 3 அமைச்சர்கள் கொண்ட மிகப்பெரிய தொகுதியா இந்த தொகுதி இருக்கு. இப்போ சுற்றி சுழண்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஈரோடு வந்துட்டு அந்த கொங்கு மண்டலம் முழுவதுமே வந்துட்டு எப்பவுமே திமுகவுக்கு சாதகம் இருக்காது அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. உண்மைதான். ஆனால் அது வந்து இந்த முறை அதெல்லாம் பிரேக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க திமுக. அதனால் பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடியான போட்டி இந்த டைமில் வந்து இந்த மக்களவை தொகுதியை பொறுத்தளவுக்கு. லாஸ்ட் டைம் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே மதிமுகவுக்கு மாற்றி விட்டுட்டாங்க, கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுகவுக்கு தள்ளி விட்டுட்டாங்க. ஆனால் அவர் ஜெயிச்சிட்டார், அது வேறு பிரச்சனை. இந்த டைம் வந்து நம்ம எப்படி இருக்குன்னா, நேரடியாக நாங்களே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அதனால் பிரகாஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த தடவை வந்து நிற்கிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இளைஞரணியுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் திமுக சார்பாக. அதே போல் மாவட்ட அளவில் பொறுப்பில் வந்து இப்போ மாநில அளவுக்கு பொறுப்பில் அவர் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய இளைஞரணி அந்த அந்த பலத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பிரகாஷ் அப்படிங்கிறவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு, சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்னென்னா, அவருடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஈஸ்வரமூர்த்தி. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா 1977
கிளை செயலாளராக இருக்கிற திமுகவில். இவருடைய மனைவி யார், நம்ம பிரகாஷ் அவருடைய மனைவி வந்து ஒன்றிய செயலாளராக இருந்தவங்க. விவசாயம் பேக்ரவுண்ட் அவருக்கு. அதனால் இப்போ என்னென்னா இந்த விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவு. குறிப்பாக மஞ்சள் இருக்குது, அதே போல் வந்து சமையல் எண்ணெய்க்கு தேவையான அங்கே மூலப்பொருட்கள் அங்கே கிடைக்கிது, எண்ணெயும் தயாரிக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், மக்கள் வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு செயல்பட போகிறதா அவர் வந்து வாக்குறுதிலாம் கொடுத்துருக்கிறாரு, தொகுதி மக்கள்கிட்ட பேசியிருக்கிறார். இது இவரை பொறுத்தளவுக்கு. திமுக பொறுத்தளவுக்கு. அதிமுக பொறுத்தளவுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆற்றல் அசோக்குமார் அப்படின்னு. அதாவது ஒரு ஹைலைட். ஆமாம், சாப்பாடு மருத்துவம். ஒரு வாரமா ரொம்ப 10 ரூபாய்க்கு சாப்பாடு, 10 ரூபாய்க்கு சாப்பாடு, 10 ரூபாய்க்கு மருத்துவம், அதெல்லாம் விடுங்க. இருக்கிறதுலே வந்து ரொம்ப செல்வந்தர் வேட்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா சொத்து மதிப்பில் வந்துட்டு எத்தனையோ கோடி, 583 கோடி அஃபீஷியலாகவே காமிச்சிருக்கிறாரு நம்ம ஆற்றல் அசோக்குமார். ஆற்றலுங்கிறது அவர் நடத்தி வரக்கூடிய ஒரு என்ஜிஓ வந்து சொல்கிறாரு. அமெரிக்காலலாம் போய் வேலை செஞ்சுட்டு வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு 2021 அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆமாம் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்னென்னா அந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொடக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சி சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, பாஜகவுடைய எம்எல்ஏ, அவங்களுடைய மருமகன் தான் இவர், அத்தை. அப்படியா? ஆமா. இதுல அப்போ இல்ல இவங்க சரஸ்வதி கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திமுகவில் இணைய போறாங்க அப்படின்னு ஒரு டாக்லாம் அப்படிலாம் வந்து ஒரு டாக் வந்தது. அவங்களை எப்படியாவது இந்த பக்கம் கூட்டு வந்தாலும், ஏன்னா காரணம் நீங்க சொன்ன மாதிரி இந்த கொங்கு வந்து ஒரு எப்படியாவது திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாலாம் வச்சு மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க, திமுகவை சேர்ந்தாங்க. இப்போ இதை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆற்றல் அசோக்குமார் வந்து பெரிய ஒரு தனவந்தர் செல்வந்தராக இருக்கிறாரு. ஆனால் கூட மக்களுக்கு நிறைய விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத பண்ண அந்த அடிப்படை சீட் கொடுக்குற சொல்லப்பட்டிருக்குது. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே ரொம்ப கவனம் செலுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 583 கோடியை வந்து அஃபீஷியலாகவே காமிச்சிருக்கிறாரு தன்னுடைய சொத்து மதிப்பாக அவருடைய அஃபிடவிட்டில். இது ஒரு பக்கம் இருக்குங்களா. இது அவங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, ஆற்றல் அசோக்குமார் அம்மா வந்து 91-96 டைமில் வந்து அதிமுக சார்பாக அதிமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ எப்படி போகுது பாருங்க அவங்களுடைய ஃபேமிலி. அவங்க அம்மா வந்து எம்எல்ஏ, அவங்க அத்தை வந்து பிஜேபியில், அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் பிஜேபியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஜாயின் பண்ணி 4 மாதம் தான் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வேலை பார்த்துட்டே இருந்தார், ஆனால் எந்த கட்சியில் சீட் கொடுக்குறாங்களோ அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்திருக்கிறாரு. ஆனால் 4 மாதம் தான் ஆகுது. இதில் வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு பெயர் சொன்னதையுமே நிறைய பேருக்கு ஷாக் ஆயிருக்கு. என்னது நம்ம ஏரியாவில் நமக்கு தெரியாத ஒரு ஆளை கொடுத்துருக்காங்க. தொழிலதிபராக அவரை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, மக்களுக்கு வேலை செய்வது தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு பொலிட்டீஷியனாக அவரை பற்றியான ஒரு அறிமுகம் இல்லை. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் நிறைய பொலிட்டீஷியன் இருக்காங்க. பாஜக சார்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயகுமார் அப்படிங்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு அந்த சீட்டை ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா ஜெயிப்பாங்க, ஒரு வேளை ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சி விட்டுட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை பார்க்கும்போது கார்மேகம்னு சொல்லி ஒருத்தர் வந்து போட்டிடுறாரு. கடந்த முறை வந்து அவர் போட்டி போடல, வேற ஒரு லேடி தான் அந்த இடத்துல போட்டி போட்டுருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகள் பக்கத்தில் வாங்கியிருந்திருக்காங்க. மக்கள் நீதி மையமும் கடந்த முறை வந்து ஒரு 4.5% வாக்குக்கு மேலே வாங்கியிருந்திருக்காங்க. நாம் தமிழருமே கிட்டத்தட்ட 3% வாக்குகள் வந்து கடந்த முறை வாங்கியிருக்காங்க. ஏரியாவோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மஞ்சளுக்கான சரியான விலை கிடைக்கிறது இல்லை. அதே போல் சித்தோட வெள்ளம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஈரோட பொறுத்தளவுக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டிட்டர்மைனிங் ஃபேக்டராக இருக்க போது. மக்களுக்கு தேவையான தண்ணி கிடைக்கல, அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். ஸோ இந்த மஞ்சள், எண்ணெய் வித்துக்கள், இது சார்ந்திருக்கக்கூடிய சமையல் எண்ணெய்க்கான தேவைகள் இருக்குது. அப்போ விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் யார் தீர்க்க போகிறான்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளராக இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு இருமுனை போட்டி தான் இருக்க போகுது. ஈரோட பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய செல்வந்தர் வேட்பாளர் இருக்கக்கூடிய ஆற்றல் அசோக்குமாருக்கும் அதே போல் பிரகாஷுக்குமார் தான் இந்த டஃப் காம்படிஷன் இருக்க போது. அப்படிங்கிற அதிமுக அதான் இருப்பது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஈரோட்டில் கள நிலவரமாக இருக்குது. இல்லை அது எப்படி, அதாவது திமுகலேருந்து ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க, அதிமுக இருப்பாங்க. இப்போ நீங்கள் மூன்றாவது ஒரு இடத்துக்கு வருவார் யாருன்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, பாஜக வந்து தெரிஞ்சு அவர் அங்கே விட்டுட்டாங்களா, அதை வந்து ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சி விட்டுட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பாஜகவுடைய அந்த எம்எல்ஏவோட மருமகனே வந்து இப்போ திமுக சார்பாக நிற்கிறார், அதிமுக சார்பாக நிற்கிறார் ஆற்றல் அசோக்குமார். அதனால் அவங்களே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா
அவங்க அத்தை வந்து இவங்களுக்கு பாஜகவுக்கு ஓட்டு கேட்டு போவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கட்சி என்பது வேறு, குடும்பம் என்பது வேறு வேறு. இப்போ கூட்டணி கட்சி பலம் எப்படி இருக்கு? இப்ப அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி கட்சிகளோட பலம் எப்படி இருக்கு? உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், திருமங்கலம் ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியும். ஈரோடு கிழக்கு ஃபார்முலா வந்து அதையெல்லாம் பீட் பண்ணி எங்கேயோ போயிருச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டாக வந்து அவர் பண்ணாங்க. தேனி மக்களவை தொகுதியில் நின்று EVK இளங்கோவன் தோற்று போய் கடைசியில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து அவரை நிப்பாட்டி அவருடைய மகன் இறந்தங்காட்டி நிறுத்தப்பட்டார், நிர்பந்தத்தால் நிற்க வைக்கப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயம் சொன்னால் கூட அதில் நடந்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நான் நேரடியாக களத்திலேயே நின்று பார்த்துருக்கேன். மக்களை வந்து ஒவ்வொரு பக்கம் வந்து வெளியே வரும்போது பொருட்களோடு காசு எத்தனை பேர் பிடிச்சாங்கிறது நம்ம செய்திகள்லையும் பார்த்தோம், நம்ம நேரடியாகவும் களத்திலேயே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சகஜமாக பணப்பட்டுப்பாடாக இருந்தது. யார் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கிறத யாருக்கும் தெரியல, ஆனால் எல்லா மக்கள் கையில் பணம் இருந்தது. அதே போல் அங்கங்கே மக்களை வந்து உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு என்ன ஆர்கே நகர் ஃபார்முலா, என்ன திருமங்கலம் ஃபார்முலா, இதெல்லாம் தூக்கி அடித்து வந்து இப்போ அங்கே காங்கிரஸ் எப்படி இருக்காங்க, விசிகாவுடைய ஓட் பேங்க் எப்படி இருக்கு, கம்யூனிஸ்டுகள் ஓட் பேங்க் எப்படி இருக்கு, தமாக ஓட் பேங்க் எப்படி இருக்கு, இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக வந்து இது எல்லாமே இந்த பலம் எல்லாமே ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கொங்கு வேளா சமூகத்தில் மக்கள் வந்து அதிக அளவுக்கு இருக்கிறாங்க. இல்லை அதுக்காண்டி தான் கோமாதேகா வந்து விடாமல் கூட்டணியில் வச்சுருக்கதா? ஆமாம், அதுவும் ஒன்று தான். அந்த ஒரு ஏன்னா இப்போ அதிமுகவுடைய பலமே கொங்கு வேளா சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த கூட்டணி கட்சியிலேருந்து கோமாதேகா வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான், அதனால தான் அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து அந்த இடத்துல. ஆக்சுவலாக அவர் கொடுக்க சீட்டில் மதிமுக 2 சீட்டு கொடுத்துருக்கலாம், விசிகாவுக்கு இன்னொரு தொகுதிக்கு அவர் எவ்வளவோ கேட்டார், 4, 7 முதல்ல, அப்புறம் 4 அவர் எவ்வளோ கேட்டாங்க கொடுத்துருக்கலாம். பொது தொகுதி கேட்டார், பொது கூட கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு தனி தொகுதியாக கொடுத்துருக்கலாமா அப்படிங்க கூட அந்த பல பேச்செல்லாம் வந்து கொடுக்கல. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் விசிக ஒரு கணிசமான ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது. அதே போல் இடதுசாரிகளுக்கு ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் இருக்குது, மதிமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் இருக்குது. ஸோ புட்டு கதராக பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அது மாறும். அதனால தான் தைரியமாக அவங்களே வந்து திமுகவுடைய வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. நீங்கள் என்ன பக்கத்து கூட்டணி வேட்பாளர்லாம் வேண்டாம், நாங்களே நேருக்கு நேர் 1 to 1 மோதி பார்க்கலாம் வான்னு சொல்லி அவங்களை நேரடியாக மோதுறாங்க. இடதுசாரிகள் வந்து தொழில், ஏன்னா இப்போ நீங்கள் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நிறைய தறி அடிப்பாங்க, தறி ஓட்டுவாங்க, ஈரலத்துண்டுன்னு சொல்லுவாங்க. ஈரலத்துண்டு வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே வந்து நீங்கள் சன்னதந்து போட்டு அந்த குற்றால துண்டெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஈரலத்துண்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. அதே போல் அந்த கைலி ஃபேமஸ், பெட்ஷீட் எல்லாம் ஃபேமஸ் அங்கே. ஈரோடு வந்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு வாங்க. ஆமாம், இந்த தறி ஓட்டுறதுக்கு நிறைய சப்போர்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. இந்த 2 குரூப் இப்போ என்னென்னா திமுக வந்து இந்த ஆதரவு நிலைப்பாடில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து பிரகாஷுக்கு சப்போர்ட்டாக நிச்சயமாக வரும். காரணம் இந்த பேக்ரவுண்டு எல்லாமே விசிக கூட இருக்குது, மதிமுக கூட இருக்குது. இப்போ மதிமுக அவருடைய இவர் வேறு இறந்துட்டார் இல்லைங்களா, அந்த அனுதாப வாக்குகளும் வந்து அவருக்கு அந்த திமுக மாவட்ட செயலாளர்கள், திமுகவுடைய அமைச்சர், பொறுப்பு அமைச்சர்கள், அவங்களுடைய செயல்பாடு 3 அமைச்சர் இருக்காங்க, 1 இல்லை 2 இல்லை. காங்கேயம் இது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதே போல் வந்து தாராபுரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி. இவங்க 2 அமைச்சருமே பெரிய அமைச்சர். 1 வந்து தனி தொகுதி தாராபுரம் அமைச்சர். அதனால் அந்த வாக்குகள் வந்து நிச்சயமாக இவங்களுக்கு வரப்போகுது அந்த வாக்களை. ஸோ அதான் அவங்க வந்து போலரைஸ் பண்ணுவாங்க. 2வது செய்தி மக்கள் விளம்பரத்துறை அமைச்சர் வந்து இவங்க சமூகத்தை சார்ந்தவர். அதனால் அந்த வாக்குகளும் இவங்களுக்கு நிச்சயமாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. முத்துசாமியும் வந்து அதிமுக வந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி அங்கே ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து நாமக்கல் தொகுதி தான் இருக்கிறார், ஈரோடு தொகுதிக்குள்ளே இல்லை. அப்படியா? ஆமாம், அதனால் அந்த தொகுதிக்குள்ளே மக்களவை தொகுதிக்குள்ளே அது வருதே தவிர அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கான அமைச்சராக அவர் இல்லை. ஆனால் கொங்கு மண்டலத்துடைய மொத்த பொறுப்பு பலம் வந்து தங்கமணி வந்து நம்ம சாதாரணமாக நினைச்சிட முடியாது. காரணம் என்னென்னா மிகப்பெரிய மொபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர். நாமக்கல்ல அவர் வந்து குமாரபாளையத்தில் தான் இருக்கிறாரே தவிர அவர் இன் அண்ட் அவுட் அவருக்கு வந்து எல்லாமே தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2வது ஈரோவை பொறுத்தளவுக்கு பக்கத்திலே கோபி இருக்கிற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவரது பக்கத்தில் அவர் தான் தொகுதி. அதே போல் வந்து அந்த தோப்பு வெங்கடாச்சலம் அவங்களாம் இருந்தாங்க. அவர் வந்து அதிமுக மேலே ஒரு வெறுப்பில் தனக்கு சீட்டு கொடுக்கலங்கிறது இருந்தால் கூட ஒரு அஃபெக்ஷன், சமூகம் சார்ந்தக்கூடிய ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். நிச்சயமாக அதிமுகவுடைய ஒரு பற்று அங்கே இருக்கும். அதே போல் எம்ஜிஆர் விசுவாசிகளும் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலையும் இன்னும் அவருக்கான வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு மொபிலைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தங்கமணியின் போது முன்னாள் அமைச்சர் தங்கமணி சாதாரணமாக இடம் போட்ட முடியாது. ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விதத்தில் அவர் மிகப்பெரிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவர். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டியாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகாசிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி Phase 7 புக்கிங் ஸ்டார்டட்.
PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.